வணக்கம் வீவர்ஸ். சிறுபருப்பு கஞ்சி செய்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. ஒரு கப் பச்சரிசி நொய் எடுத்துக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரமாக இருந்தால் அதில் சேர்த்து தண்ணியை ஊற்றி 2 முறை கழுவி எடுத்துக்கணும். கால் கப் சிறுபருப்பு எடுத்துக்கணும். வாணலியில் சேர்த்து வறுக்கணும். பாதி நிறம் மாறினதும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடணும். தண்ணி ஊற்றி அதையும் கழுவி எடுத்துக்கணும். பூண்டு எடுத்துக்கணும். நான் நாட்டு பூண்டு எடுத்துட்ருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 9 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். சிறுபருப்பை அதில் சேர்த்துடணும் தண்ணி வடிச்சிட்டு. கொதி வந்ததும் அந்த நுரையெல்லாம் எடுத்துடணும். அரிசியை சேர்க்கணும். தண்ணி வடிச்சிட்டு சேருங்க. கொதி வந்ததும் மிதமான தீக்கு மாற்றிடணும். மேலே வர நுரையெல்லாம் எடுத்துடணும். பூண்டு சேர்க்கணும். கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த அரிசி வெந்துடும். நொய் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். கலந்து விட்டுடணும். சிறுபருப்பு கஞ்சி தயார். இந்த சிறுபருப்பு கஞ்சி இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. காய்ச்சல் வந்தவங்களுக்கு இது ரொம்ப உடலுக்கு சத்தானது. வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.